அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மறுமை நாளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனுஷன்ட்ட கேட்பான், நான் நோய் உள்ளவனாக இருந்தேன, என்னையா நோய் நலம் விசாரிக்க வரலங்கிறத அந்த ஒரு கேள்வி. அதுக்கு அந்த மனுஷன் பதில் சொல்லுவான், இறைவா, நோயை கொடுப்பவனும் நீ தான், அதை ஷிஃபாவை தரக்கூடியவனும் நீ தான், நீ படைத்த இறைவனாக இருக்கிற, உனக்கு நோயா, நான் எப்படி உன்னை நோய் விசாரிக்க முடியும்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன், உன் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் நோய் நொடியோடு இருந்து மருத்துவமனையில் அல்லல் பட்டு குண்டடிப்பட்டு இறந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எந்த விதமான மருத்துவ உபகரணம் கிடைக்காமல் தினம் தினம் செத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த நேரத்தில் அவங்கள போய் நீ விசாரிச்சா, அவங்களுக்கு நீ நோய் நல விசாரிச்சா என்ன நீ அந்த இடத்துல நீ பெற்றுக்கொள்வாய் என்று இறைவன் சொல்லுவான். அடுத்து இறைவன் அந்த மனுஷன்ட்ட கேட்பான், நான் பசியோடு இருந்தன, எனக்கு ஏன் நீ உணவு தரலன்னு சொல்லி கேட்பான். இறைவா, நீ தான் உணவு அளிக்கக்கூடியவன், அகிலத்தை படைத்து ரட்சிக்கக்கூடியவன், நீ, உனக்கு நான் எப்படி உணவு தர முடியும் என கேட்கக்கூடிய நேரம் உன் பக்கத்தில் இருக்கக்கூடியவன், உன் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அல்லல் பட்டு தினமும் செத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நீ உணவு கொடுத்திருந்தா அந்த இடத்துல என்னை நீ பெற்றுக்கொள்வாய் என்று இறைவன் அந்த மனுஷன்ட்ட சொல்லுவான். அடுத்ததாக கேட்பான், நான் தாகித்திருந்தேன, எனக்கு ஏன் நீ தண்ணி தரலைன்னு சொல்லி இறைவன் கேட்பான். இறைவா, நீ தான் நீரை தரக்கூடியவன், நீ தான், நீ படைத்த இறைவன், உனக்கு நான் எப்படி தண்ணி தர முடியும்? தண்ணிக்கு வழி இல்லாமல் கழிவு நீர்களையும் கடல் நீரைகளையும் அள்ளி குடித்து கொண்டு சுகாதாரம் இல்லாமல் உன் பக்கத்து நாட்டில் இருந்து நான் அல்லல் பட்டன, அந்த இடத்துல அந்த மக்களுக்கு நீ தண்ணி கொடுத்தா அந்த இடத்துல நீ என்னை பெற்றுக்கொள்வாய் என்று இறைவன் சொல்லுவானா. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் பசித்து இருக்க தான் மட்டும் வயிறு நிறம சாப்பிட்டு தூங்கக்கூடியவன் உண்மையான இஸ்லாமியன் கிடையாது, முக்மின் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது தபுரானிலையும் முஸ்ததரக் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எங்கோ நடக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இது போன்றுண்டான கேள்விகளை இறைவன் நம்மிடம் கேட்பான் அல்லவா. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அந்த மக்களையும் பாதுகாக்கணும்.